குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். ஸோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன வீடியோன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காரில் நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம் மக்களே. ஆனால் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா, ரெகுலராக யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆனால் இன்னைக்கு நான் காட்ட போகிற இந்த 5 கேஜெட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கார் ஓனராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கார் இப்போ தான் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கலாம், இல்லை கார் புக் பண்ணி அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ஒரு கார் ஆஸ் அ கார் ஓனராக வந்து இந்த 5 கேஜெட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம்ன்ட்டு நான் சொல்லுவேன். அப்படி என்ன கேஜெட்ஸ் காட்ட போகிறேன்னு உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அந்த பதிலை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எண்டில் காட்ட போகிற ஒரு கேஜெட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பிகாஸ் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேஜெட்டு. ஸோ வீடியோ எண்டில் போயிட்டு அதுக்குன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து பாருங்கள். அதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் உங்கள் டென்ஷனை குறைச்சி உங்கள் வேலையை வந்து ஒரு பாதியாக குறைக்கக்கூடிய ஒரு கேஜெட்னு சொல்லுவேன். ரொம்ப சிம்பிள் தான் மக்களே, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். Welcome back to our channel RG Talkies. Hi friends, if you enjoy my videos, don't forget to like, share and subscribe. ஸோ மக்களே, ஃபர்ஸ்ட் கேஜெட் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லுவேன். என்னென்னா, ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு கேஜெட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். வேறு எதுவும் இல்லை, டேஷ் கேம் மக்களே இருக்கு பாருங்கள். ஸோ அந்த டேஷ் கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கியூபோவோட டேஷ் கேம் அது கியூபோ அப்படின்ட்டு ஒரு பிராண்டோட டேஷ் கேமு. 2K குவாலிட்டி, 4K இருக்குது, அதே மாதிரி 2K குவாலிட்டி. இது நல்லாவே இருக்கும் மக்களே. உங்களுக்கு நான் ஒரு கிளிப் ஒன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லாவே வந்து முன்னாடி போகிற வெஹிக்கிளோட நம்பர் பிளேட் வந்து விசிபிளாக தெரியும். அதே மாதிரி நைட்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மெமரி கார்டு வந்து நம்ம தான் வந்து வாங்கி போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதோட மெமரி, அதாவது அதுக்கேற்ற மாதிரி இதோட வந்து கெப்பாசிட்டியும் வந்து இருக்கும். வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுற கெப்பாசிட்டியும் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு பிராண்டுன்னே சொல்லுவேன். நல்ல ஒரு டேஷ் கேம் மக்களே. இது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுக்கு அதாவது இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பர்டிகுலராக அந்த வீடியோ கிளிப்பிங்கை வந்து இது டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிடுது. ஏன்னா எனக்கே வந்து ஒரு 2 இன்சிடென்ட் நடந்தது. அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா என் மேலே இருக்கிற அந்த இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டேஷ் கேம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து அதாவது ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம மேலே ஒரு தப்பு கிடையாது, மற்றவங்க மேலே தான் தப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் தேவை. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு எனக்கு. நானுமே அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கே எனக்கு எந்த கேள்வியுமே கேட்காம இந்த வீடியோ மட்டுமே பார்த்து எனக்கு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக இந்த மெமரி வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் மோஸ்ட்லி வருது. நான் லாங் ட்ரைவ் பண்ணால் எனக்கு ஃபுல்லாக 1 வீக் வரும். அப்படி இல்லை, நம்ம வந்து இங்கே தான் வந்து லோக்கலில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்பப்போ தான் வண்டி எடுக்கிறோன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு 10 நாள் வந்து இந்த மெமரி அதாவது ஸ்டோர் ஆகுது, அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேட்டா வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த டேட்டா வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ நம்மளுக்கு வேணும்னா ஃபுட்டேஜ் வேணும்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணிக்கலாம். இதோட இன்ஸ்டாலேஷன் மக்களே, இன்ஸ்டாலேஷன் வந்து நானே தான் பண்ணுது. அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு கொடுக்குறேன். செப்பரேட்டாக வந்து இதுக்குன்னு இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளே ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 1 hour டைம் எடுத்து பொறுமையாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளே இன்ஸ்டால் பண்ணிடலாம். வெளியே போய் இதுக்குன்ட்டு தனியாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இது கியூபோவோட டேஷ் கேமு. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஆட் ப்ராடக்டில் கொடுக்குறேன், வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மக்களே, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு கேட்ஜெட்டு. இது இல்லாமல் எனக்கு இது நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வண்டி இல்லை, எத்தியோஸில் வந்து நடந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மொபைல் ஹோல்டர் தான் நான் வந்து சொல்கிறேன். மொபைல் ஹோல்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு எனக்கு ஒரு கால் வரும்போது எடுத்து பேசுகிறதுக்குள்ளே நான் வந்து இதில் வச்சுருந்தேன், கன்சோலில் எடுத்து பேசுறதுக்குள்ளே முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ வந்து பிரேக் அடிச்சு நின்றுட்டாங்க. நான் போய் இடிச்சிட்டேன். அது ஆக்சுவலாக என் மேலே தப்பு தான். இப்போ வந்து நான் அந்த நேரத்தில் மொபைல் ஹோல்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், முன்னாடியே வந்து ஃபோன் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து அதாவது ஐசைட்லேயே வந்து அந்த மொபைல் ஃபோன் வரது வந்து தெரியும்.
அதே மாதிரி சில பேருக்கு வழி தெரியாம கூகுள் மேப் யூஸ் பண்ற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வந்து அந்த ரோடு நம்ம பார்க்குற ஐசைட்லேயே வந்து நீங்கள் அந்த இதுவை பேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே குனிஞ்சோ இல்லை ஃபோனை அப்படியே பார்த்துக்கிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டோ ஓட்ட வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு கேஜெட்டு. அதே மாதிரி இப்போ வர மொபைல் ஹோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்ஷன் டைப் வருது, இந்த கண்ணாடியில் அப்படி சக்ஷனில் ஒட்டிக்கிற மாதிரி. அது வந்து ரொம்ப நாள் வந்து நீங்கள் வெயிலில் நிறுத்தும் போது அந்த சக்ஷனோட கெப்பாசிட்டி போயிட்டு கீழே விழுந்துடும். ஸோ வேஸ்ட்டு தான் அது நம்மளுக்கு. நான் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்வென்ட் இருக்குங்களே, ஏசியோட ஏர்வென்ட் இருக்குங்களே, அதில் வந்து லாக் பண்ணுற மாதிரி ஒரு டைப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அதோட பிராண்டு, டியூடோ அப்படின்னு ஒரு பிராண்டு. இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்த ஏர்வென்ட் இருக்குங்களே, இது உள்ளே வந்து அது லாக் பண்ணிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எப்பவுமே விழாது. நான் இது கார் வாங்கி மறுநாளே வந்து போட்டது, இது வரைக்கும் நான் கேட்ட கூட கிடையாது, அப்படியே தான் இருக்குது. இதில் வந்து என்னென்னா, இது பாருங்கள், இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். இது ஒரு அட்ஜஸ்ட்டு. அண்ட் இது நீங்கள் வண்டி ஓட்டும் போது இதை இப்படிலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணால் போதும். ஃபோனை வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான் மக்களே. இது வந்து நம்மளுக்கு அப்படியே ரொம்பலாம் திரும்ப தேவையில்ல. ஜஸ்ட்டு கன்சோல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ரொம்ப உங்களுக்கு அந்த டைவர்ஷன் இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபோனை இப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராடக்ட்டு. இதோட லிங்க்கும் இருந்தால் உங்களுக்கு தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற ஒரு கேஜெட் வந்து இந்த டயர் இன்ஃப்ளேட்டருங்க. இது எவ்வளோ முக்கியம்னு நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல. கண்டிப்பாக கார் வச்சுருக்க ஒரு ஓனர்ஸுமே சொல்கிறேன், இல்லை கார் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். ரொம்பவே முக்கியமான ஒரு கேஜெட்டு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பஞ்சரு இல்லை டக்குன்னு ஒரு வெளியே போகிறீங்க, அந்த நேரத்தில் வந்து உங்கள் காரோ இல்லை பைக்கோ இல்லை சைக்கிளோ கூட காற்று இல்லாமல் ஃப்ளாட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் காருக்கு வந்து டயர் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுவேன் இதை வச்சு. இந்த ஆக்சுவலாக இந்த இன்ஃப்ளேட்டரோட ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து ஒயர்லெஸ். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுக்கணும். ஆனால் ரெகுலராக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். திடீர்னு சார்ஜ் போடாமல் நீங்கள் வெளியே போயிட்டீங்க, சார்ஜ் இல்லை அப்படின்னா இதோட யூசேஜே கிடையாது. இது வந்து அதே நேரத்தில் ஒரு பவர் பேங்காகவும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போட்டிக்கலாம் அதில். ஸோ அதே மாதிரி இது கார்ட்லெஸ் அப்படின்னும் போது ஈஸியாக வந்து எங்கே எடுத்துகிட்டு வேணாலும் போயிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் சைக்கிளு, அதே நேரம் டூ வீலரு, கார் மூணுத்துக்குமே வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். சார்ஜ் வந்து நல்ல ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம காருக்கு வந்து ஃபில் பண்ணுற அளவுக்கு தான் இதில் நிற்கும் சார்ஜு. நல்லா இருக்குது மக்களே. நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 year 2 yearsக்கு மேலே யூஸ் பண்ணுறேன் இதை. ஸோ நல்ல ஒரு பிராண்டு. என்ன ஒன்று, டயர் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா மட்டும் டேரெக்டாக வந்து நம்ம டயரில் வந்து ஜாக்கி போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக வந்து ஃபில் ஆகிடுது. ஜாக்கி போடாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற டயரில் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபில் ஆக மாட்டேங்குது. ஸோ அது மட்டும்தான் இதோட ஒரு மைனஸ் பாயிண்ட். அந்தளவுக்கு ஹெவியாக கிடையாதுன்னு நான் சொல்ல வரேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்ச் லைட் மாதிரியும் வந்துடும். இருட்டில் வந்து எங்கேயா போனீங்க, இல்லை ஒரு டயரை வந்து மாற்றுறீங்க, இல்லை பானட்டில் எதனா ஒரு இஷ்யூ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம அந்த டார்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அந்த SOS லைட்டும் வரும். ஹைவேஸில் நிற்கிறீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இல்லை வண்டிக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த SOS லைட் வந்து உங்களுக்கு நல்ல விசிபிளாகவே இருக்கும். ஆனால் அதுலேயே ஒரு மோடு. ஸோ எல்லாமே இதிலே இருக்குது மக்களே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிற ஒரு கேட்ஜெட் வந்து ரொம்பவே சீப்பான ஒரு கேட்ஜெட்டு. பட் ஆனால் அதோட வேலை இருக்குங்களே, அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு வேலை. நான் வந்து ஆல்ரெடி ஒரு 6 months யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே. என்னன்னு கேட்டிங்கன்னா, காரோட ரீசார்ஜபிள் வேக்யூம் கிளீனர். ஸோ இவ்வளோ தான் மக்களே. இது வந்து நான் வாங்குற போது 250 rupeesக்கு வாங்கினேன் ஆன்லைனில். பட் ஆனால் இதோட வேல்யூ வந்து சூப்பருங்க. இதுவே வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று சக்ஷனு அண்ட் ப்ளோயரு. ப்ளோயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரில் இருக்க அந்த கப் ஹோல்டர் இருக்குங்களே, அந்த இடுக்கிலலாம் வந்து மண் இருக்கும், டஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் ப்ளோயர் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். அண்ட் சக்ஷனுமே வந்து சூப்பரான ஒரு பவர். நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து ஃபில்டர் இருக்குது. அண்ட் இந்த ப்ரெஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா அப்படியே அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்து அந்த சக்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் காரை வந்து க்ளீனாக வச்சுப்பீங்க, இல்லை உங்களுக்கு க்ளீனாக வச்சுக்க பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற முதல் கேட்ஜெட்டே இது தாங்க.
இது ஜஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பேட்ரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் மாற்ற வேண்டியது கிடையாது. நான் வந்து சார்ஜ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, அதனால் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அதோட பவரை காட்டுறோம் பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த அளவுக்கு பண்ணிங்கனாலே அந்த மண்ணெல்லாம் எடுத்துரும். பாருங்கள், இந்த இடுக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் சூப்பராக எடுக்குங்க. பவர் வந்து கம்மியாக இருக்குது, அது பாருங்கள் டவுன் ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான ஒரு கேஜெட்டு, கண்டிப்பாக வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் பர்சனலாக இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஏன்னா 250 ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு கேட்ஜெட் வந்து சூப்பரான ஒரு வேல்யூ அது. அண்ட் மக்களே, ஃபைனலி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன ஒரு கேட்ஜெட் வந்து இதுதாங்க. இது என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து கார் நம்ம ஜாக் இருக்குங்களே, ஜாக்கி, அதோட ரிம்ஸு. இதில் வந்து என்னென்னா, இப்போ வர கார் ஜாக்லலாம் வந்து, ஸோ இதுதான் வந்து ஜாக். நான் எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து தான் காட்டணும். ஸோ இதுதான் வந்து கார் ஜாக்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எப்படின்னா, நீங்கள் இப்போ வந்து கார் ஜாக் வந்து போடுறீங்க, காருக்கு வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெவல் வரைக்கும் நீங்கள் கையில் வந்து திருவிட்டு காரோட சேர்ஸ் வந்து இங்கே செட் ஆகிற மாதிரி பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போட்டு இதை வந்து திருப்பிகிட்டு இருப்பாங்க. இது இந்த ஹோல் இருக்குங்களா, இதை வந்து இப்படி போட்டு இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கையில் வந்து பெயின் எடுக்கும். அதே நேரத்தில் ஒன்ஸ் நீங்கள் காரை வந்து இதில் மேலே தூக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெவியாகிடும். ஹெவியாகும்போது ஏற்கனவே வந்து உங்களுக்கு பஞ்சரான டென்ஷனு அண்டு ஒரு சிட்டி டிராஃபிக்கில் இருக்கான், இல்லை ஒரு ஹைவேஸில் இருக்கான், இல்லை ஒரு காட் ரோடில் இருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த டென்ஷனில் இருக்கும்போது இதை போட்டு திருப்பிகிட்டே இருந்தீங்கன்னா இது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் அந்த டைமில். அது வந்து தேவையில்லாத டென்ஷனை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த ரிங்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக சில வண்டியில் வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு நாப் தான் வரும். இதில் வந்து 2 நாப் வரும்போது இந்த பிளேட்டை வந்து இதில் செட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டோன்னா பாருங்கள், இது வந்து இப்படி செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து இது டைட் இருந்தாலும் அப்படி இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே போதும். அவ்வளோதான், ஹைட் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது ஏன் நான் கையில் திருப்புறேன்னா, இது வந்து டைட்டாக இல்லை, அதனால் வந்து திருப்பி ரிவர்ஸ்லேயே வருது. அதனால் ஸோ இதுக்கு தான் மக்களே, இது உங்களோட டென்ஷனை குறைச்சி உங்கள் வேலையை வந்து பாதியாக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கினது 350 சம்திங் தாங்க இது. ஆனால் இதோட யூசேஜ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. இது வந்து நீங்கள் ஒரு வீலை கழட்டி மாட்டும் போது தான் இதோட யூசேஜ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக உங்கள் காரில் வாங்கி வச்சுக்கோங்க. பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ மக்களே, இந்த கண்டிப்பாக அந்த 5 ப்ராடக்டை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட யூசேஜ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூசேஜ்னா நான் சொல்லுவேன். என்னதான் வந்து ஒரு கார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேசிக்கான சில கேஜெட்ஸ் இருக்கணும். அதில் இந்த 5 கேஜெட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஆட் ப்ராடக்டில் லிங்க் தரேன், வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு 5 ப்ராடக்ட்ஸை பற்றி கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து அடுத்த 5 ப்ராடக்டில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணி அந்த ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் சஜஷனையும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். சேஃபாக இருங்க மக்களே. பாய்.